விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு காணொளி. இந்த காணொளி இந்திய ரசிகர்களை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜீரணிக்க முடியாத ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் சர்வதேச கிரிக்கெட்டிலே அவர்களுக்கான கதவு முற்றும் முழுதாக அடைக்கப்படுவதற்கான ஒரு முதல் அடி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருவரும் ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே தான் விளையாடுவார்கள் என்று சொல்லி அறிவித்திருந்தார்கள். டெஸ்ட் போட்டிகளில் விடைபெற்றார்கள், 2020 போட்டிகளிலே விடைபெற்றார்கள். ஒருநாள் போட்டிகளில் விளையாடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். 2027 உலகக்கிண்ண போட்டிகளிலே இவர்கள் விளையாடிவிட்டு தான் ஓய்வு பெறுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்திய கிரிக்கெட்டிலே நடக்கின்ற விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இவர்களுக்கு நீண்ட கால ஆயுள் ஒரு நாள் கிரிக்கெட்டிலே இல்லை என்பதற்கான ஒரு சிக்னல் இன்றைய நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்திய கிரிக்கெட்டிலே இவர்கள் விளையாடுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்ப்புகளோடு இருந்த ரசிகர்களுக்கு இன்றைய நாளில் அஜித் அகார்காரினுடைய ஊடகவியலாளர் சந்திப்பிலே பேசப்பட்டிருக்கின்ற விடயங்கள் இந்த மாதிரியான கதைகளை எல்லாம் பார்க்கின்ற போது 2027 உலக கிண்ணத்திலே விளையாடுவதை இன்றோ அல்லது நாளையோ நாங்கள் உறுதிப்பட கூற முடியாது என்று சொல்லி அஜித் அகார்கார் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார். ஆகவே இவர்கள் 2027 உலக கிண்ணத்திலே விளையாடுவது இப்போது உறுதிப்படுத்த முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கும். சில வழிகளில் இவர்கள் ஃபோம் அவுட் ஆனால் அணியிலிருந்து நீக்கி மற்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு கேப்டன் என்று சொன்னால் ஆகாஷ் சோப்ரா சொல்லி இருக்கிறார். கேப்டன் என்று சொன்னால் கேப்டனுடைய பெயர் தான் முதல் பெயராக இருக்கும். ஆனால் கேப்டன் இல்லை என்று சொன்னால் அவருடைய ஃபோமை பொறுத்து தான் அவர் அணியிலே இடம் பிடிப்பார். ஆகவே ரோஹித் சர்மாவால் தொடர்ந்து உலக கிண்ணத்துக்கான அணியிலே இடம் பிடிக்க முடியுமா என்கின்ற கேள்விகள் வருகின்றன. அபிஷேக் சர்மாவை இவர்கள் ஒருநாள் போட்டிகளுக்கு ஏற்ற வீரராக தயார்படுத்துகிறார்கள். இதனால் தான் நேற்று இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது அபிஷேக் சர்மாவை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மறுபுறத்திலே யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மான் கில் என்று சொல்லி வீரர்கள் எல்லாம் இருக்கு. இந்த ரோஹித் சர்மாவினுடைய இடத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலை வரப்போகிறது. என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஆஸ்திரேலியாவிலே வருகின்ற அக்டோபர் 19 தேதி ஆரம்பமாக போகின்ற 3 ஒருநாள் போட்டிகள் கொண்டதான தொடர் இருக்கிறது. அக்டோபர் 19 தேதி ஆரம்பமாக இந்த 3 ஒருநாள் போட்டிகளுக்கான தொடருக்கான அணி விவரம் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்மான் கில் இந்தியாவினுடைய 28வது அணி தலைவராக ஒருநாள் போட்டிகளுக்கான தலைவராக பெயரிடப்பட்டிருக்கிறார். ரோஹித் சர்மா நீக்கப்பட்டிருக்கிறார். ரோஹித் சர்மா இறுதியான 3 ஐசிசி தொடர்களிலே 2023 இந்தியாவில் இடம்பெற்ற உலக கிண்ணம், அதன் பின்னர் 2024 2020 உலக கிண்ணம், பின்னர் சாம்பியன்ஸ் ட்ரோபி என்று சொல்லி 3 ஐசிசி தொடர்களிலே 2 ஐசிசி மகுடத்தை இந்தியாவிற்கு வென்று கொடுத்தவர். அகமதாபாத்திலே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒருநாள் போட்டிகளினுடைய உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டியில் மட்டும்தான் தோல்வியை தழுவியிருந்தார். அப்படி சிறப்பான ஒரு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்திருந்த ஒரு தலைவரை வயது 38 என்பதற்காக இப்போதைய நிலையில் அவரை அணியிலிருந்து நீக்குவது சரியாக என்று சொல்லி பல விதமான வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஏராளமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்காலத்தை மையப்படுத்தி புதிய தலைவர் ஒருவரின் கீழ் நாங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு தலைவருக்கும் டெஸ்டுக்கு சுப்மான் கில், 2020 போட்டிகளுக்கு சூரியகுமார் யாதவ், ஒருநாள் போட்டிகளுக்கு ரோஹித் சர்மா என்று சொல்லி 3 ஃபார்மட்டுக்கு 3 ஒவ்வொரு தலைவர்களோடு பயணிக்க முடியாது. ஆகவே நாங்கள் இந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி அஜித் அகார்கார் சொல்லி இருக்கிறார். சுப்மான் கில் தலைவராக பெயரிடப்பட்டிருக்கிறார். நல்ல வரவேற்கப்படக்கூடிய மாற்றம். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு உதவி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் நீண்ட காலத்துக்கு கிரிக்கெட் அரங்கிலே விளையாட மாட்டார்கள் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இப்போது ரசிகர்களுக்கு எழ ஆரம்பித்திருக்கின்றன. அல்லது கவலையான விடயங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றன என்று சொல்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும். அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அணியை பொறுத்தவரையில் ஒருநாள் போட்டிகளுக்கான அணியை பொறுத்தவரையில் இதிலே சுப்மான் கில் தலைவர், ஸ்ரேயாஸ் ஐயர் உதவி தலைவர், ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் இடம் பிடித்திருக்கிறார்கள். அக்ஷர் பட்டேல், லோகேஷ் ராகுல், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் ஜாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, த்ருவ் ஜூரல், விக்கெட் காப்பாளர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகியோருடைய பேர் விவரம் வெளியாகி இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. இதிலே அறிவிக்கப்பட்டிருக்கிற அணியிலே சாம்பியன்ஸ் ட்ரோபியிலே விளையாடியிருந்த வீரர்கள் ஜடேஜா நீக்கப்பட்டிருக்கிறார், ஹார்திக் பாண்டியா உபாதை அடைந்திருக்கிறார், முகமது ஷமி நீக்கப்பட்டிருக்கிறார், வருண் சக்கரவர்த்தியும் இல்லை, ரிஷப் பாண்டும் உபாதைகளால் அவதிப்படுகிறார். அணிக்குள்ளே வந்திருக்கின்ற வீரர்கள் ரிஷப் பாண்டுக்கு பதிலாக த்ருவ் ஜூரல் வந்திருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது.
அதே போன்று யசஸ்வி ஜெய்ஸ்வால், முகமது சிராஜுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஆல்ரவுண்டராக அணிக்குள்ளே வந்திருக்கிறார். முகமது ஷமிக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணாவை அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்த வீரர்கள் அணிக்குள்ளே வந்திருக்கிறார்கள். ஜடேஜா 2 லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸோடு ஆஸ்திரேலியாவிலே விளையாட முடியாது. ஆகவேதான் நாங்கள் அக்சார் பட்டேலோடு அணி தேர்வு செய்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதே போன்று 2020 போட்டிகளுக்கான அணியினுடைய விவரமும் வந்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா, சுப்மான் கில், திலக் வர்மா, நிதிஷ் குமார் ரெட்டி, சிவம் துபே, அக்சார் பட்டேல், ஜிதேஷ் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் ஜாதவ், ஹர்ஷித் ராணா, சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர் ஆகியோருடைய பேர் விவரம் இருக்கிறது. 2020 போட்டிகளுக்கு மட்டும் வருண் சக்கரவர்த்தி இருக்கிறார். ஒருநாள் மற்றும் 2020 போட்டிகளுக்கு தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. ரோஹித் சர்மாவை பொறுத்தவரையில் அவருடைய தலைமைத்துவத்தை பொறுத்தவரையில் இவர் 56 போட்டிகளிலே ஒருநாள் போட்டிகளிலே தலைவராக இருந்திருக்கிறார். 42 வெற்றிகள், வெற்றி சதவீதம் 76 இருக்கிறது. ஆசிய கிண்ண போட்டிகளிலே 2018, 2023 இந்தியாவை சாம்பியன்ஸ் ஆகி இருக்கிறார். அதே போன்று சாம்பியன் ட்ரோபி, 2020 உலக கிண்ணம் ஆகியவற்றையும் இந்தியாவிற்கு வென்று கொடுத்திருக்கிறார். ரோஹித் சர்மா ஒரு நல்ல தலைவராக இருந்த ரோஹித் சர்மாவிற்கு இப்போது கதவடைப்பு என்று சொல்லலாம் போல் இருக்கிறது. என்ன நடக்க போகிறது, அடுத்து பெறப்போகின்ற உலகிற்கின்ற ஆட்டங்களில் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கலாம். எது எவ்வாறாயினும் இந்திய கிரிக்கெட்டுக்காக நீண்ட கால சேவையாற்றிய 2 கதாநாயகர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மறக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது தொடர்பான விமர்சனங்கள் ஏராளமாக இருந்தாலும் கூட வயது முதிர்ச்சி, எதிர்கால திட்டங்கள் என்கின்ற அடிப்படைகளில் ஒரு தேர்வாளர்கள் போல்ட் டிசிஷன் என்று சொல்வார்கள். இந்த மாதிரியான டிசிஷனுக்கு செல்வதை யாராலும் தடுத்துவிட முடியாது. அவ்வாறான முடிவுகள் காலத்தின் தேவையாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் 2023 அகமதாபாத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடைந்த தோல்விக்கு பின்னர் அடுத்து ஒருநாள் போட்டிகளுக்கான உலக கிண்ணத்தை வென்று கொடுத்து அதோடு ஓய்வு பெற வேண்டும் என்கின்ற ஆவலோடு இருக்கின்ற ரோஹித் சர்மாவிற்கும் விராட் கோலிக்கும் இது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும் என்பது எங்கள் கருத்தாக இருக்கிறது. நான் தில்லையம்பலம் தரணிதரன். உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். இது தொடர்பான விவரங்களையும் அவ்வப்போது அறிய தருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.